சினிமாக்காரங்க யார் கூப்பிட்டா அந்த செகண்ட் போய் நிக்கணும். ஒரு வார்த்தை கொடுத்துட்டோம்னா அங்க போய் நிக்கணும். இதுதான் சொல்லுவாங்க, துளசி கூட வாசம் மாறால் மாறும், ஆனா தவசிக்குள்ள வார்த்தை மாறக்கூடாதுன்னா அது ஒரு முன்னுதாரணம். இதுக்காக இந்த 35 வருஷத்துக்கு பிறகும் இந்த படம் வந்து இங்க ரிலீஸ் ஆகுதுன்னா கண்டிப்பாக அப்பா அந்த பேர் வச்சிருக்காரு. இந்த படத்தை கொண்டாட நீங்க லட்சக்கணக்கான தமிழர்கள் இந்த உலகம் முழுவதும் இருக்காங்க. இந்த இடத்தில் நான் இன்னைக்கு கேப்டன் இல்ல, அன்னைக்கு நான் பிறந்தேன், ஆனா இன்னைக்கு அப்பா நம்ம கூட இல்ல. இருந்தாலும் நம்ம அந்த இடத்துல போய் நிக்கணும், கேப்டன் பதில் நம்ம போய் இருக்கணும். இந்த படத்தை கேப்டன் இல்லாட்டியும் எங்க அப்பாவை இந்த விஜய் பிரபாகர் நான் கொண்டாடும் இந்த யூனிட்டோட சேர்ந்து நீங்க வந்து அம்மா கூட சொன்னாங்க, இது சம்மு தான் சென்னையில் இருக்கா போட்டு, இல்ல நான் போறேன், நான் வரேன்னு சொல்லிட்டு நான் போறேன், எவ்வளவு தூரமா இருந்தாலும் சரி நான் வரேன், முடிச்சுட்டு நாளைக்கு காலம் திரும்பியும் வந்து சுற்றுப்பயணம் நான் கலந்துக்கிறேன். ஆனா இன்னைக்கு வேற எந்த படம் கூட நான் யோசிச்சிருப்பேன், ஆனா இந்த டைட்டில் இந்த கேப்டன் பிரபாகர் இந்த விஜய் பிரபாகர் கண்டிப்பா வரணும், அப்பா இல்லாத நேரத்தில் விஜய் பிரபாகர் கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து இந்த விழாவில் நான் பங்கேற்றது எனக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாவும் பெருமையாகவும் இருக்கு. நான் வாழ்ந்த இந்த வாழ்க்கைக்கு முதல் பலன் நான் அடைஞ்சிட்டேன் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா சின்ன வயசுல இருந்து எல்லாருமே என்னை வந்து பிரபாகரன் 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 போது நீ அந்த படத்தப்ப பிறந்த அப்பாங்க எமோஷன் ஆகக்கூடாதுன்னு தான் இருக்கேன். கேப்டன் எங்கேயும் போல நம்மளோட தான் இருக்காரு. இவ்வளவு நேரம் நம்ம எல்லாரும் பேசுறாங்க, இதுதான் கேப்டன். கேப்டன் எல்லார் உள்ளத்திலையும் இருக்கார். அதெல்லாம் முக்கியம் இல்ல, கடைசி விஜய் பையன்றதே சிங்கப்பூர்ல சொன்ன மாதிரிதான் தமிழ்நாடு நல்ல தலைவர். சாரி, ஏன்னா அப்பா இறந்து 1 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் அழுதுட்டு இருக்காங்க. நிறைய பேர் கிண்டல் பண்றான், இந்த உயிர்கான சிசை இருப்பேன். எங்க அப்பாவை நினைச்சு அசிங்கமும் இல்லை, எந்த கோலத்தனமும் இல்லை. ஏன்னா நான் தோல்வி நினைச்ச அழுகல, என்னை சூழ்ச்சியில தோக்கடிக்கான அழுகல. எங்க அப்பாவை நினைச்சு எங்க அப்பாவை மிஸ் பண்றேன், நான் அழுவேன். அதுக்கு எந்த இதுவும் இல்லை. நிச்சயம் கேப்டனோட பிளெஸிங் இந்த படத்துக்கு இருக்கும். அங்க இருக்க ஒவ்வொரு போட்டோவும் என்னோட ஸ்கூல் புக்ல நான் படிக்கும் போது எங்க அப்பாவோட போட்டோ ஒவ்வொருத்தையும் எங்களோட ஒரு நோட்லையும் எங்க அப்பாவோட ஸ்டிக்கர் இந்த படங்கள் வரும்போது இது எல்லாமே நான் பார்த்தேன். கேப்டன் அந்த ட்ரெயின் ஃபைட்ல அந்த குதிரையில வந்து அந்த ரெட் கோட்ல போட்டு சண்டை போடுறதா இருக்கட்டும், குதிரையில வரதா இருக்கட்டும், ஒன்னும் என்னோட எல்லா 150 படங்கள் இன்னைக்கு எந்த படம் ஒரு செகண்ட் இந்த ஒரு சின்ன சீன் காமிச்சீங்கன்னா கூட இது கேப்டனோட எந்த படம் நான் சொல்ல முடியும். ஏன்னா சின்ன வயசுல இருந்து எங்க அப்பாவை ரசிச்சு 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 எனக்குள்ள ஏற்றிக்கிட்டு இந்த இடத்துல நாங்க நிக்கிறோம்னா கேப்டன் எங்கேயும் நம்ம கூட தான் இருக்கார். கேப்டன் ஒரு மிக சிறந்த தலைவர். அவரோட கொள்கைகளையும் லட்சியத்தையும் வெல்வதற்காக தான் இந்த விஜய் பிரபாகர் நான் நிக்கிறேன், எனக்காக இங்க இல்ல. நிச்சயம் இந்த படம் 100 நாட்கள் மேல ஓடணும். அதுக்கு அவனை சப்போர்ட் மீடியா பர்சன்ஸும் சரி, தொண்டர்களும் சரி, ரசிகர்களும் சரி, இப்ப இருக்க ஜெனரேஷன்ஸ் எல்லாருமே இந்த சப்போர்ட் நீங்க பண்ணணும் நான் கேட்டுக்கிறேன். அதனால எல்லாருக்கும் நன்றி. சாரி அழுது கூட சொன்ன அழுது மன்னிச்சுக்கோங்க. அதே மாதிரி இவ்வளவு நேரம் மீடியா பர்சன்ஸ் இருந்தீங்க, 11 ஆச்சு. உங்களுக்கும் விளையாட்டை நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். குருவுக்கும் நன்றி. நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் சார். வாழ்த்துக்கள்.